ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் தொக்குங்க. இது சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இனி அடிக்கடி நீங்களும் இதே போல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், 2 வரமிளகா கிள்ளி போட்டு அதையும் தாளிச்சிக்கலாம். 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் எல்லாம் நல்லா போட்டு வதக்கிடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கிட்டத்தட்ட 3/4 கிலோ பீர்க்கங்காய்ங்க. அதை நம்ம தோல் சீவிட்டு நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் எண்ணெயிலே நல்லா ஓரளவுக்கு வதங்கணுங்க. வதங்க இந்த காயிலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுட்டு கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் காரத்திற்கேற்ப, மல்லித்தூள் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு மறுபடியும் வேக வைக்கலாங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக விட்டுருக்குன்னு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து வரணும். அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா காயெலாம் நல்லா சூப்பராக வெந்து கமன்னு வாசத்தோடு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். தோசைக்கும் நம்ம தொட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இந்த ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை கொஞ்சமாக தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.